ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 84. பரதனோடு அவனுடைய சைன்யங்களெல்லாம் கங்கை கரைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த பரதனுடைய சைன்யங்கள் எல்லாம் கங்கை கரைக்கு வந்து கூடாரம் அடிச்சுட்டு இருக்கிறத குகன் பார்த்துட்டு தன்னுடைய பந்துக்கள் கிட்ட, இந்த சைன்யம் கடல் புரண்டது போல சிங்கிபேரபுரத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு. இஷ்வாகு குல மன்னர்களின் குடி அதோ தூரக்க தெரியுது. அதனால பரதன் என்ற அந்த மகா பாபி ராமனை காட்டுக்கு துரத்தினது போதாது அப்படின்னுட்டு இன்னும் ஏதோ கெடுதி செய்யணும் அப்படின்னு நினைச்சுண்டு வந்திருக்கான் போல இருக்கு. நம்மை சிறை செய்வானோ கொல்வானோ என்ன பண்ணுவானோ நமக்கு அது தெரியாது. ராமன் 14 வருஷங்களுக்கு பிறகு ஒருவேளை திரும்பி வந்தா தன்னுடைய அதிகாரத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் அழிவி வந்துடும் அப்படிங்கறதுனால அவர் காட்டுல தனியா இருக்கும் பொழுது அவரை கொன்னுடுறதுன்னு நன்னா ஒரு முடிவை பண்ணி துவேஷத்தோடு ராமனை தேடி வந்திருக்கானா என்ன? கெட்ட சுபாவம் உள்ள கைகேயின் புத்திரன் இல்லையா இவன்? எல்லா விதத்திலையும் லோகத்துக்கு நாதனாக இருக்க தகுந்த ராமனுடைய ஐஸ்வர்யத்தை முற்றிலும் தானே அபகரிக்க இங்க வந்திருக்கான். அது அவ்வளவு ஈஸியா நடந்துருமா? ராமனோ எனக்கு ரட்சகன், என்னுடைய போஷகன், என் அருமை தோழன். நீங்கள் எல்லாரும் அவனுக்கு எந்தவித அபாயமும் வராம கங்கை கரையில யுத்தத்திற்கு தயாரா இருங்கோ. நம்மை சேர்ந்த வேடர்கள் எல்லாம் நமது சைன்யங்களோட ஓடத்துல மாம்சம், பழம், கிழங்கு முதலிய உணவுகளை எல்லாம் ஏத்திண்டு இறங்கக்கூடிய அந்த துறையில ஜாகிரதையா பாதுகாக்கணும். எவ்வன புருஷர்கள் ஆயுதம் தாங்கி ஒவ்வொரு படகிலும் 100 பேர் விதமாக நம்முடைய 500 படகுகளும் கங்கையில பரவலாக நிற்கட்டும். பரதன் ராமனிடத்தில் நல்ல எண்ணத்துடன் வந்தால் இந்த சேனையை அபாயம் இல்லாமல் கங்கையை தாண்ட விடுவோம். அப்படி இல்லாட்டா இங்கேயே எல்லாரையும் அழிச்சிடுவோம் அப்படின்னு ஆணையிட்டு மீன், மாம்சம், மர உரி, பழம் ஆகியவைகளையெல்லாம் காணிக்கையாக எடுத்துண்டு பரதன் இருக்கக்கூடிய இடத்திற்கு போறான். சுமந்திரர் அவன் வரத பார்த்துட்டு பரதனை பார்த்து வணக்கத்தோட, சுவாமி இதோ வருகிறானே, இவன் நிஷாதர்களுக்கு அதிபதியான குகன். வயதானவன், தண்டகாரண்யத்திலே பிறந்து வளர்ந்து அதை பற்றின அனைத்தையும் தெரிந்து கொண்டவன். தங்களுடைய தமையனுக்கு மிகவும் பிரியமானவன். தன் பந்துக்களுடன் தங்கள் தரிசனத்துக்காக வந்திருக்கான். ராமலக்ஷ்மணர்கள் இருக்கும் இடம் இவனுக்கு நன்னா தெரியும். அதனால தாங்கள் இவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். அந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை கேட்டுட்டு பரதன் குகனை சீக்கிரமா அழிச்சுண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்கிறான். குகன் தன் பந்துக்களோட பரதனுடைய சமீபத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணி பிறகு வணக்கத்தோடு, இந்த தேசம் தங்களுடைய வீட்டு கொல்லைப்புறம், ஆனால் கங்கை கரை வரையில் வழி போடப்பட்டதை நான் அறிந்ததும் தாங்கள் வருவதாக எனக்கு செய்தி இல்லாததால் நான் மோசம் போனேன். அதனால எங்க இஷ்டப்படி உங்களை எதிர்கொண்டு உபசரிக்க அவகாசம் இல்லாம போச்சு. நாங்கள் எல்லோரும் தங்களுடைய அடிமைகள். தங்களுடைய பிரதேசத்துல தங்கள் இஷ்டப்படி நீங்கள் வசிப்பதற்கு என்ன தடை இருக்க முடியும்? என்னுடைய வேலைக்காரர்கள் பழங்களையும் கிழங்குகளையும் புதிதாக எடுத்து வந்த மாம்சங்களையும் உலர்ந்த மாம்சத்தையும் இன்னும் காட்டுல கிடைக்கக்கூடிய சகல தானியங்களையும் இதோ கொண்டு வந்திருக்கா. அவைகளெல்லாம் நீங்கள் ஏத்துக்கணும். தங்களுடைய சைன்யமும் தாங்களும் இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கி இருந்துட்டு நாளைக்கு பிரயாணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி குகன் சொல்றார் அப்படின்னு இந்த 84வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 85வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.